டிடி 2025ல தமிழ் டபுள் வெளிவந்த ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படம் ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு வெளிவந்துச்சு. இப்போ தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். இந்த படத்துடைய ஹீரோ ஒரு டீனேஜ், ஒரு 13 வயசு பையன். இவன் அமெரிக்காவில் இருப்பான். இவங்கிட்ட இன்டர்நெட் எல்லா வசதியிலும் இருக்கும். இவன் வீடியோலாம் நிறைய எடுத்து ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் இதெல்லாம் அப்லோட் பண்ணுவான். அப்படி அப்லோட் பண்ணும்போது இவன் எந்த மாதிரியான வீடியோக்களை எடுக்கிறான், அதனால் ஏற்படுற பிரச்சனை சம்பவம்லாம் என்ன, இறுதியில் இவனோட லைஃப் என்னவா மாறுச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இவங்க சொல்ல வந்த அந்த கருத்துக்கள் நல்லா அழகாக சொல்லியிருக்காங்க. ஒரு டீனேஜில் ஒரு பையன் ஒரு வீடியோ எடுக்கிறான், அவனுடைய ஆர்வத்தை எப்படி இருக்கும், அவன் எப்படியெல்லாம் இருப்பான் அப்படிங்கிறத, ஒரு அமெரிக்காவில் இருக்கிற பையன் எப்படியெல்லாம் இருப்பான் அப்படிங்கிறத சூப்பராக சொல்லியிருக்காங்க. படத்துடைய பிஜி மியூசிக் நல்லா இருக்குது. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல் விஷயம் அப்படியே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த படம் ஒரு யதார்த்தமாக ப்ராக்டிக்காக சொல்லியிருக்காங்க. ஹாலிவுட் படமாகவே அடிதடி அப்படின்ட்டு இருக்கும், ஆனால் அதெல்லாம் கடந்து இது வந்து ஒரு நேச்சுரலாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய ஹீரோ குட்டி பையன் செம்மையாக ஆக்டிங் பண்ணியிருக்கான். அவங்களுடைய கேரக்டர் சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. அதேமாதிரி படத்தில் எல்லா கேரக்டரும் செம்மையாக எழுதி எடுத்திருக்காங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத செம்மையாக காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃபும் அதை விட ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. ட்விஸ்ட் ட்ரிக்லாம் பக்காவாக மேடம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சீன்ஸாக ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு டீனேஜ் பையன் இப்படியெல்லாம் பண்ணுறானா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய சேட்டைகள்லாம் அப்படியே ரசிக்கிற மாதிரி இருக்குது. படத்தோடைய மேசன் பார்த்தாவே நான் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு படம். ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குமோ அதை கொடுத்துருக்காங்க. சும்மா பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் காட்சிகள் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக ஒரு ப்ராக்டிக்கலாக ரியல் லைஃப்பில் என்னவெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத யதார்த்தமாக உள்ளபடி சொல்லியிருக்காங்க. அதனால் அது மாதிரி மெலோடியான பாகம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக செட் ஆகும். படத்தில் ஓரளவுக்கு காமெடி தான் கிளிக் ஆகிருக்கு. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மேசில் எதுவுமே இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சென்சர் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒருத்தர மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.